கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 19 அதிகாரம் 1வது வசனத்திலே, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். பிரியமானவர்களை, இந்த வார்த்தைகளோடாக நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் தன்னுடைய ஊழியக்காரருக்கும் தன்னுடைய குமாரனுக்கும் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரியமானவர்களை, இந்த நாளிலே நீங்கள் ஒரு மருக பிறந்த ஒரு விசுவாச தேவ பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் பரிசுத்தாவிலே நிறைந்து அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷனாக இருக்கலாம். ஒரு மேலும் தீர்க்க தரிசனத்தை வாழ்க்கையிலே பெற்று கொம்பு தைல அபிஷேகத்தை கூட நீங்கள் பெற்றவராக இருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு பிரதிகூலங்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்த எதுவே நமக்கு சாதகமாக இல்லாமல் தோன்றலாம். பிரியமானவர்களே, சில நேரம் இந்த காரியங்களை பார்த்து நாங்கள் ஒரு மன அழுத்தத்திலே கூட காணப்படலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கையை நாங்கள் ஒரு முறை நோக்கி பார்ப்போம். அவரை தேவனே தெரிந்து கொண்டதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த நேரத்திலே இருந்த மிகவும் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனான சாமுவேலால் கொம்பு தைல அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன், ஆனாலும் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடுகிறதை தாவீதின் இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். குகைகளிலும் மலைகளிலும் வனாந்திரங்களிலும் தங்கி ஒரு இடத்திலே பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்பாய் ஒரு பித்து பிடித்தவனை போல நடிக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்களும் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலத்தை கடந்து போய் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, மாதம் முடிவதற்குள் சம்பள பணம் எல்லாம் முடிந்து கடைசி வாரத்தை எப்படி கடப்போம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம். அநேக வருஷங்களாக காத்திருந்த அந்த பதவி உயர்வு உங்க வாழ்க்கையில இன்னும் தாமதமாகிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருந்தும் இன்றும் அந்த விசா காரியங்கள், வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காரியங்கள் எல்லாமே தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். தேவன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியும் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதித்துக் கொண்டிருக்கலாம். படித்த படிப்புக்கு இன்னும் நான் சரியான வேலையில அமரலையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். எவ்வளவோ முயற்சி செய்தும் இன்னும் பரிசுத்தமாய் வாழ முடியலைங்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். பிரியமானவர்களே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு பிடித்துக் கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, தாவீது எப்படி ஒரு ராஜாவாக குகையில் இருந்து ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாரோ, அதே போல தேவன் இந்த வருஷத்திலே உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக உங்களை மாற்றப் போகிறார். இது தடைகள் உடைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால எல்லாமே மாற்றப்படுகிற ஒரு ஆண்டாக இது இருக்க போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற போகிற ஒரு ஆண்டாக இது இருக்க போகிறது. பிரியமானவர்களே, அதனால் உறுதியாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க அனுமதிக்கிற பாதையில நான் நிலைத்திருப்பேன். எந்த சோர்வும் என்னை அணுகாதபடிக்கு நம்பிக்கையோடு உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து முன்னேறி செல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் பைபிள் மரத்தல் வேத தியான பகுதியோடு இணைந்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு இந்த நாளிலே கூட இருப்பாராக. God bless you.